ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் பொதுவாக உங்களுக்கு சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகள் தரும். இந்த மாதம் பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். உங்கள் லக்கணம் அல்லது ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்கள் லாப வீட்டில் உச்சநிலையில் இருப்பார். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 12ஆம் வீட்டில் உச்சநிலையில் பெயர்ச்சிக்கிறார். 12ஆம் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் உச்சநிலையில் இருப்பதால் சில சமயங்களில் சூரியன் நல்ல பலனை தரலாம். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் முதல் வீட்டில் நீடிப்பார். எனவே பொருந்தக்கூடிய தன்மையை வழங்க முடியாது. செவ்வாய் 3ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார். செவ்வாய் கீழ்நிலையில் இருப்பதால் முடிவுகளில் சற்று பலவீனம் இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பதால் முடிவுகள் சாதகமாக அமையும். மே 7 முதல் மே 23 வரை புதன் சிறப்பாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் புதனின் கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது புதன் உங்களுக்கு சராசரி பலன்களை தரலாம். குரு முதல் மற்றும் 2ஆம் வீடுகளில் முறையே செவ்வாய் கிரகத்தில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குருவிடமிருந்து கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். எனவே சனியிடம் இருந்தும் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். ராகு உங்கள் லாப வீட்டில் இருப்பார் மற்றும் நட்சத்திரத்தில் இருப்பார். பொதுவாக இது ஒரு சாதகமான சூழ்நிலை என்று அழைக்கப்படும். அதே சமயம் 5ஆம் வீட்டில் சூரியனின் ராசியில் கேது இருக்க போகிறார். எனவே கேதுவிடம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க கூடாது. இந்த வழியில் பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் சாதகமாக இருப்பதை காண்கிறோம் அல்லது உங்களுக்கு சராசரி பலன்களை தருவதாக தெரிகிறது. எனவே இந்த மாதம் நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம். இந்த மாதம் நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் ஒரு சிறிய புத்திசாலித்தனத்தை காட்டினால் முடிவுகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவார்கள். வீட்டை விட்டு வெளியேறும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறுவார்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிது தூரம் இருக்கலாம் அல்லது குடும்ப நல்லிணக்கத்தை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு புத்திசாலி நபர் சில வேலை அல்லது காரணங்களுக்காக குடும்பத்திலிருந்து விலகி இருக்கலாம். சில நேரங்களில் வானிலை தொடர்பான சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். சளி, காய்ச்சல் அல்லது உஷ்ணவாதம் போன்ற சில பிரச்சனைகள் காணப்படலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவதும் மிக முக்கியமானதாக இருக்கும். பரிகாரம்: குங்கும பொட்டு நெற்றியில் தொடர்ந்து இட்டு வந்தால் நன்மைகள் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.